வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெரும்பான்மை நிரூபிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் கர்லேக்கர் என்ன சொல்றாருன்னா, எஸ்ஆர் பொம்மை வழக்கு இதுக்கு பொருந்தாது என்று கூறுகின்றார். மிக முக்கியமா என்ன சொல்றாருன்னா, அன்றைக்கு பெரும்பான்மை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும், அதுதான் செல்லுபடியாகும், சாத்தியமானது என்று உச்சநீதிமன்றம் கொடுத்த வழக்கு தீர்ப்பானது இப்பொழுது கால பொருத்தமற்றது என்று கூறுகின்றார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. ஏன்னா இப்ப நீட் தேர்வு முடிந்திருக்கு. பல்வேறு பல லட்சம் மக்கள் நீட் தேர்வு எழுதிட்டார்கள். மாணவர்கள் வட இந்தியாவில் பல மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நீட் தேர்வு நடந்து முடிந்திருக்கின்றது, சட்டசபை தேர்தலை போல. நீட் தேர்வு தொடர்பாக 2003 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அன்றைக்கு ஓய்வு பெறும் நாளில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கினார். அல்டமாஸ் கபீர் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த நீட் தேர்வு என்பது அரசமைப்புக்கு எதிரானது, ஆர்டிகல் 19, 26, 29, 30க்கு எதிராக இருக்கின்றது என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது. நீட் தேர்வு பொது நுழைவுத் தேர்வு செல்லாது என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதை எடுத்து உடனே மத்திய அரசு மறு ஆய்வு செய்தது, சீராய்வு மனு போட்டது. பிறகு நீட் தேர்வு கட்டாயம், அதை நீக்க முடியாது, நடைமுறையில் இருக்கின்றது என்று உச்சநீதிமன்றம் அது ஒரு அவசரமாக வழங்கப்பட்டு விட்டதாக கூறி மீண்டும் நீட் தேர்வை கட்டாயமாக்கியுள்ளது. ஏற்கனவே 10 ஆண்டு ஆகிப்போச்சு. இப்பொழுது அன்று வழங்கிய நீட் தேர்வு கட்டாயம் என்று வழங்கிய தீர்ப்பு இப்ப கால பொருத்தமற்றது என்று நாம் சொல்லத்தான் வேண்டும். எஸ்ஆர் பொம்மை வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு எப்படி கால பொருத்தமற்றதோ, நீட் தேர்வு கட்டாயம் என்ற தீர்ப்பு கண்டிப்பாக கால பொருத்தமற்றதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீட் தேர்வு உருவான பிறகு நீட் தேர்வு மையங்கள், தனியார் மையங்கள், அதிகம் பயிற்சி மையங்கள் உருவாகி பெரும்பான்மை ஏழை எளிய மக்களின் பணத்தை சுரண்டுகின்றன. இந்தியா முழுக்க நீட் தேர்வு மையங்கள் மிகப்பெரிய வர்த்தகத்தை கொண்டுள்ளன. அதற்காக அச்சிடும் புத்தகங்கள் அது தனி வணிகமாக இருக்கின்றது. அப்ப நீட் தேர்வின் நோக்கம், மேலும் ஊழல்கள் நடைபெறுகின்றன. நீட் தேர்வு தொடர்பாக முறைகேடுகள் பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் போட்டதை நாம் பார்ப்போம். தமிழ்நாட்டிலே அது கொஸ்டின் பேப்பர் கசிவு தொடர்பாக வழக்கு போடப்பட்டது. எல்லாரையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் பல்வேறு கருத்துக்கள் சொன்ன. எஸ்ஆர் பொம்மை வழக்கு எப்படி கால பொருத்தமற்றது என்று கர்லேக்கர் கூறுகிறாரோ, உச்சநீதிமன்றம் ஒரு ஏற்கனவே நீட் தேர்வு சட்டவிரோதமானது வழங்கிய தீர்ப்பு மறு சீராய்வு மனுவுக்கு பிறகு அது கட்டாயம் என்று கூறியதோ, இப்பொழுது பொருத்தமானதானா என்று நாம் ஒரு கூக்குரல் எழுப்ப வேண்டும். இந்த தேர்தலில் ஒலிக்காமல் போன நீட் எதிர்ப்பு குரலை மக்கள் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும். நீட் கட்டாயம் என்பதை ரத்து செய்ய போராட வேண்டும். நன்றி.